வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க பனானா ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 விதமாக ஃபோட்டோவை எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஒன்று கூகுள் ஜெமினி அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதிலேருந்து நம்ம இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வெப்சைட் மூலமாக. இப்போ நான் கூகுள் குரோம்லேருந்து ஃபஸ்ட் ஒரு கூகுள் ஜெமினி அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கூகுள் ஜெமினிங்கிற ஒரு ஃபஸ்ட் வெப்சைட் வரும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் அப்லோட் ஃபைல்ஸ் ப்ளஸ்ன்னு கீழே இருக்கும். அதான் ப்ளே பண்ணிங்கன்னா அப்லோட் ஃபைல் வரும். அப்லோட் ஃபைல்லேருந்து நான் ஒன்லி திஸ் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்னு ஒரு இது கிளிக் பண்ணி ஆல்பத்தை கிளிக் பண்ணி அதில் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொடுக்குற இந்த ப்ராம்ப்டை நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஜெனரேட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ராம்ப்ட் தான் இது. இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை எடிட்டும் பண்ணிக்கலாம், ரிமூவும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மேலே இருக்கிற அந்த மெரூன் சரி காப்பி இது வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து சேரீயில் வேணாம், எனக்கு வந்து சுடிதாரெல்லாம் வேணும், அந்த மாதிரி ஜீன்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் சரி, மாடல் ட்ரெஸ் எதுனாலும் சரி, நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம சேரீயை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக எனக்கு வந்து பிங்க்கு சுடிதார் அதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங் வேணும் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிட்டு நான் இப்போ சென்ட் கொடுக்க போகிறேன். பாருங்கள். இப்போ நான் சென்ட் பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து கன்வெர்ட் ஆகுது. ஜஸ்ட் செகண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் இப்போ இந்த ஃபோட்டோ வந்து 20 to 40 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு ஜெனரேட் ஆகி ஃபோட்டோ எடிட்டிங்காக மாறும். வெயிட் பண்ணுவோம். ஜஸ்ட்டே செகண்டுங்கிறத முடிஞ்சு ஜெனரேட்டிங் இமேஜின் வருது. ஃபோட்டோ எடிட் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபோட்டோ எடிட் ஆகி வந்தோடனே அந்த ஃபோட்டோவோட ரைட் சைடில் டாப்பில் பார்த்திங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஜெனரேட் ஆகிடுச்சு. நான் கேட்ட மாதிரி சுடிதார் வரும். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம்.